குருத்தோலை ஞாயிறு வந்தாலே எல்லா சர்ச்லயும் ஓசனா உன்னதத்தில் ஓசனா என்று பாடுவோம். ஓசனா என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால் அது கர்த்தரை துதிக்கும் ஒரு வார்த்தை, அல்லேலூயா மாதிரி என்று அநேகர் சொல்வார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. வேதத்தின் மூல மொழியான எபிரேய பின்னணியிலிருந்து பார்த்தால் ஓசனா என்பது சந்தோஷப்பட்டு பாடும் பாட்டல்ல. அது ஒரு அபாய குரல், ஒரு மரண ஓலம். குருத்தோலையை ஏந்தி வந்த மக்கள் ஏன் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள்? இந்த ஓசனா என்கிற வார்த்தை சங்கீதம் 118:25 வருகிறது. எபிரேய மொழியில் ஒஷியானா என்று சொல்லுவார்கள். யாஷ் என்றால் ரட்சிப்பது அல்லது காப்பது. நா என்றால் இப்பொழுதே, நவ் ஐ பிரே. தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிற ஒருவன் காப்பாற்ற வருகிற ஒருவரை பார்த்து, ஐயா இப்பொழுதே என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறுவானே, அந்த அபாய குரல்தான் ஓசன்னா. தமிழில் இதை கர்த்தாவே ரட்சியும் என்று மிக சரியாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எருசலேம் மக்கள் இயேசுவை பார்த்து துதிக்கவில்லை. ரோமர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து இப்பொழுதே எங்களை ரட்சியும் என்று உரத்த குரல் எழுப்பினார்கள். சங்கீதம் 113 முதல் 118 வரை உள்ள சங்கீதங்களை யூதர்கள் ஹல்லால் என்று அழைப்பார்கள். இந்த சங்கீதங்களை அவர்கள் எப்பொழுது பாடுவார்கள் தெரியுமா? பஸ்கா பண்டிகைக்கு பலியிடுவதற்காக எந்த குறையும் மற்ற ஆட்டுக்குட்டிகளை தேவாலயத்துக்குள் கொண்டு வரும் பொழுது ஆசாரியர்கள் இந்த 118ஆம் சங்கீதத்தை தான் சத்தமாக பாடுவார்கள். எருசலேம் மக்களுக்கு தாங்கள் என்ன செய்கிறோம் என்றே தெரியவில்லை. சிலுவையில் அடிக்கப்பட போகும் தேவனுடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி எருசலேமுக்குள் நுழையும் பொழுது அவர்களை அறியாமலேயே அவர்கள் ஆசாரியர்களைப் போல மாறி பலியிடப்பட போகும் அந்த ஆட்டுக்குட்டிக்குரிய சரியான பாடலை சங்கீதம் 118:25-26 பாடி அவரை வரவேற்கிறார்கள். திங்கட்கிழமை ஓசன்னா எங்களை காப்பாற்றும் என்று கதறின அதே கூட்டம்தான் வெள்ளிக்கிழமை அவரை சிலுவையில் அறையும் என்று கத்தியது. ஏன் இவ்வளவு பெரிய மாற்றம்? ஏனெனில் அவர்கள் எதிர்பார்த்த ரட்சிப்பு வேறு, இயேசு கொடுக்க வந்த ரட்சிப்பு வேறு. மக்கள் இயேசுவை ஒரு அரசியல் தலைவராக, ரோமர்களை வாளெடுத்து வெட்டும் ஒரு மாவீரனாக எதிர்பார்த்தார்கள். அதனால்தான் தங்களை ரோமர்களிடமிருந்து காப்பாற்றுவார் என்று ஓசனா என்று கத்தினார்கள். ஆனால் இயேசு ரோமர்களை அழிக்க வரவில்லை, ரோமர்களையும் சேர்த்து ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் பாவத்தையும் அழிக்க வந்தார். தங்களுடைய அரசியல் எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்றவில்லை என்று தெரிந்தவுடன் தான் ஏமாற்றமடைந்த மக்கள் அவரை சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறார்கள். அன்று எருசலேம் மக்கள் தற்காலிகமான பூமிக்குரிய விடுதலைக்காக ஓசனா என்று கத்தினார்கள். ஆனால் இயேசுவோ நித்தியமான ஆவிக்குரிய விடுதலையை சிலுவையின் மூலமாய் கொடுத்தார். இன்று நீங்கள் எந்த ரட்சிப்பை எதிர்பார்த்து இயேசுவின் பின்னால் போய்க் கொண்டிருக்கிறீர்கள்?